சூரா அல் காஃப் 7வது வசனம். திண்ணமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாய் ஆக்கியுள்ளோம். இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக. இறுதி காலகட்டம் நெருங்க நெருங்க தஜ்ஜாலின் ஃபித்னாக்களினாலும் சோதனைகளினாலும் இந்த நவீன உலகத்தின் வாழ்வு மின்னிக்கொண்டே இருக்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புரட்சிகளால் மனிதர்களின் வாழ்க்கை, பயணம், தொடர்புகள் எல்லாம் அதிகமான பிரதிபலிப்புடன் காட்சியளிக்கும். இன்று ஒரு மொபைல் ஃபோன் மொத்த உலகையும் ஒரு கைக்குள் அடக்கிவிடுகிறது. நாளை மனித குலத்தை மதிமயக்கக்கூடிய இதைவிட அசாதாரணமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரும். அந்த சமயத்தில் இந்த புத்தகத்தை எழுதுகின்ற நான் கபூரில் இருப்பேன். ஆனால் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த அசாதாரண உலக வாழ்க்கையின் அதிசயமான கவர்ச்சிகளை தஜ்ஜால் மனித குலத்தின் நம்பிக்கையை சோதிக்க தனது முக்கியமான போர்க்களமாக பயன்படுத்துவான். தஜ்ஜாலால் மனிதர்களின் உள்ளத்தில் அல்லாவை நீக்கிவிட்டு உலக வாழ்க்கையை நம் உள்ளத்தில் வெற்றிகரமாக நிரப்பிவிட முடிந்தது என்றால், அவனால் ஏற்படும் ஃபித்னாக்களிலும் சோதனைகளிலும் மனிதகுலம் தோல்வியுற்று அதன் பிறகு நரக நெருப்பில் சுலபமாக நம்மை கொண்டு சேர்த்து விடுவான். இன்று உலகில் அதிகமான மனிதர்கள் உலகத்தால் மிகவும் கவரப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர். இதன் விளைவாக இறையின்மையும் பொருளாசையும் மனிதர்களின் உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அல்லாவை விட்டும் திருப்பி விடுகிறது. மனிதன் இறைவனின் செய்திகளை நிராகரிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், குருட்டுத்தனமான இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக இணைவதும், அவர்கள் செய்வதை பெரும் சாதனைகள் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு பொய்யான பெருமைகளை கொள்வதும் தான்.